வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளம் போல எங்களுடைய வீட்டுல இருக்கிறோம். உங்களை விட்டு இட்டாவ நேரத்துல இருக்கிறோம் செந்துரன். பின்னர் டைம் அதாவது இந்த இருட்டுப்படுதானே, அதுதான் என்னண்டா இருட்டுப்படத்தான் இன்றைக்கு செந்துரனுக்கு சமையல் சாப்பாடு என்ன தர போறீங்க? என்னடா இவ்வளவு நீங்க எங்க போனீங்க? கதவுக்கு சாமான் இருக்கு. அதாவது செந்துரன் கொஞ்சம் அலுவலாண்டை கோடுபட தெரிஞ்சபடியா செந்துரன் சாப்பிடல பெருசா என்ன, அதாவது தூர போன சாமான் எடுத்துட்டு வர. அப்ப அங்க வெளியில நான் சாப்பிட்டவர். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த கிடாவுக்கு ஒரு செந்துரனுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு தான். அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வெள்ளிக்கிழமை தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மரக்கறி தான். அப்போ இன்றைக்கு நாங்கள் மரக்கறி என்று ஒரு வித்தியாசமாக இன்றைக்கு சமைக்க போகிறேன் நானும். அப்படியே நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன செய்றீங்க நீங்க? நான் போய் வீடியோல கேமரா இது எடுத்து காட்டேங்க. எட்டியில அடுக்கும் அதுக்கெல்லாம் கிட்ட இறக்கி விட்டுறேன். அடடடடையா அப்படி கொஞ்சம் பாசம் இருக்குத்தான் உங்களுக்கு. என்ன பாசம் இல்லை, நீங்க போகணும்னு சொல்றீங்க இல்ல பக்கத்து இந்த எடுத்து அதுக்காண்டியா? அப்ப உண்மைக்குமே அப்ப என்ன சாப்பாடு? அதாவது கடலை கத்தரிக்காய் பிரட்டல். அதாவது கடலை கத்தரிக்காய் பிரட்டல் புட்டம் நிலாவுக்கு என்ன. ஆனா நல்லா இருக்கும். எங்களுக்கு பிரட்டல் அடுத்துட்டு பேருந்து நாங்கள் செந்துரனுக்கு இல்லை இதை கொஞ்சம் பிரட்டல் அடுங்கிறது என்னன்னா அம்மாட்ட கொஞ்சம் கறி வாங்கும். கொஞ்சம் கடலை கத்தரிக்காய்னா கொஞ்சம் வாங்கிடுங்க. நம்ம கடலை கத்திரிக்காய்னா கொஞ்சம் பிரட்டல சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப பிரச்சனை நல்லா போட்டு எனக்கு 2 வேலை இருந்தது, ஒரு வேலையா போட்டுது. அப்ப நீங்கள் போய் வீடியோ எடுங்கோ, நான் தேவையான பொருட்களை காட்டுங்கோ. ஓகே போட்டு வாங்க. சந்தோஷம். அப்பா போயிட்டேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை போட்டுட்டு இருந்தா இந்த சரியா லேட் ஆயிட்டு நாங்கள் அடுப்பை போட்டுட்டு வீடியோ தேவையான பொருட்களை காட்டுவோம். வாங்க சொல்றேன், பயப்படா வாங்க. நாளைக்கு இங்கே இருங்க. பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் அதாவது குட்டி குட்டியாக வெட்டி உப்பு ஊற விட்டேன் நான் வெள்ளனையே. இங்கால பார்த்தீங்கன்னா கடலை, அதாவது அவிச்ச கடலை. இதுவும் உப்பு போட்டு நல்ல வடிவாக அவிச்சாச்சு. இங்கால வெங்காயமும் உள்ளியும். இது பார்த்தீங்கன்னா தேசி புளியும் 3 தக்காளி தூள், எண்ணெய் தூள், இது கட்டத்தூள், பெருஞ்சீரகம், உப்பு, தண்ணி பேஸ்ட். இவ்வளவு தான். இஞ்சால சட்டி, இஞ்சால எண்ணெய். ஃபர்ஸ்ட் எண்ணெயை விடுவோம். ஏனெண்டா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கடலையெல்லாம் அவிக்கிறது காட்டையில் என்னென்ன லேட். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டாச்சு. என்ன செஞ்சுற கடலை கத்தரிக்காய்ண்டாலே எண்ணெய் கொஞ்சம் அதுக்காண்டி ஆக கூட எண்ணெய் விட பொரிக்கிறதுக்கு தேவைதானே, தண்ணி பொரிக்கிறதுக்கு கட்டாயம் தேவைதான். அவன் நாங்கள் எண்ணெய் சூடாயிட்டு எப்படி சூடான செஞ்சுற என்னென்ன கண்டுபிடிச்சுனாடாதீங்களோ. அது நீங்கள் முதல்ல அடுப்பை போட்டுட்டு தானே இருக்கிற நீங்க. அப்போ என்ன என்ன நுரைக்கிறோ சட்டியில நான் தண்ணி பிடிப்பேன். நான் இருக்கும் இல்லை இல்லையே தண்ணி பிடிப்பேன். எண்ணெய் ஒரு கடையெல்லாம் புதுசா வாங்கினதாக வித்தியாசமா இருக்கும். இங்க வந்து பாருங்க, நம்ம இருக்கலாம் சில பயமா கிடக்கு எனக்கு. கொஞ்சம் நுரை மாதிரி இருக்கு. என்னவோ தெரியல. ஆனா இடம் இருக்கு, போடலாம். எல்லா கத்திரிக்காயும் போடலாமே. அப்போ போடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக இதை நல்லா பொரிச்சு எடுக்கணுமே. இந்த இதை கடலை கத்திரிக்காய்ண்டாலே பெரிய வேலை பொரிச்சு எடுக்கிறது. இதை பொரிச்சு என்ன செய்யறது கடலையா? இதையோ ஜனனிச்சிங்களோட போக மாட்டீங்களா? சரி ஒரு இடம் போக மாட்டேன்னா அப்போ பாருங்க இன்னும் செய்கிறேன். அப்போ இது இனிமேல் நல்ல வடிவாக கடலை கத்தரிக்காய் பொடிச்சு எடுக்கணும். என்ன இருக்குங்களோ கடலை கத்தரிக்காய் பிரட்டல். முட்டை வைக்கலையாமோ நீங்கள்? அவிக்கணும் இனிமேதான். இனித்தான் முட்டை இன்னும் கொஞ்சம் காணாதுலாம். சில நேரம் இந்த சாப்பாடோட கொஞ்சம் உடம்பா வந்துடலாம் செந்துரன். ஒவ்வொரு நாள் சாப்பாடு சாப்பிட்டேன் என்ன கறி காய்ச்சறி? கடலை கத்தரிக்காய் பிரட்டலும் என்ன அரிசி மாப்பிட்டோ கோதுமை மாப்பிட்டோ? கோதுமை மாப்பிட்டு. அரிசி மாப்பிட்டு கொடுத்தா மயங்கிது வேற. ஏன் நீங்க கட்டத்தூள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? நாங்க வித்தியாசமா தான் செய்யறாங்க. ஆனா செந்திரனும் கொஞ்சம் பிடிச்ச இடம் கொஞ்சம் பரவாயில்ல போட கொஞ்சம் சமைக்கிறபடியா நீங்க
அதுதான் இல்லாட்டா இப்பதான் சமைக்க விழுக்கிட்டதோ இப்பதான் கொஞ்சம் பழகினா அதுக்கான முதலே பழகிட்டேன் 2 வருஷத்துக்கு முதல் எல்லாம் நாங்கள்ல பழகி ஓ அத்தே இல்ல அத்தையிட்ட கட்டி கொண்டு வந்து இப்போ நான் செய்கிறேன் பாவம் இப்போ சொல்லுங்க ஐயோ இந்த பிள்ளை கலக்கி போட்டு உண்மைக்குமே இது நல்ல வடிவா பொரிக்கும் பொரியவே இப்படி மறுமணத்தியானமா பொழுது கத்திரிக்காய் கொஞ்சம் பொரிய கொஞ்சம் சொன்னாங்க மேனே என்ன கறி இது புத்தகத்துல பிரட்டலா கத்தரிக்காயும் கடலை கத்தரிக்காய் பிரட்டல் கல்யாண வீடு தெரியணும் ஓ ஆனா நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கடலை போட்டு ஒரு வச்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கடலை தான் கொஞ்சம் புல கடலையே வேறு சொல்ல விரும்பல தேங்காய் உடைக்கிற ஸ்டைல காட்டிக்கலாமே நான் செஞ்சுறேன் அதுதான் 4 துண்டோட தேங்காய் உடைக்கிறது இல்லை சிதறி போட்டு அப்ப நான் பழம் கூடி செஞ்சுருவேன் பார்க்கத்தானே முடியாது அது சாவியால் அடித்தது அதெல்லாம் தாறுமாற உடஞ்சிட்டு கொஞ்சம் செத்தல் பிடிப்பேன் அதுதான் செந்துறேன் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டு பார்ப்போம் ஓ சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்க நல்ல வடிவா கலகலண்டு பொரிஞ்சு நீங்கள் வந்து வேறங்கோ நாங்கள் இனியில பொரிச்சது எல்லாத்தையும் எடுப்போம் இங்கே வேறங்கோ இன்னும் வடிவா கலகலண்டு பொரிச்சு இருக்கிறேன் செந்துறேன் நாங்கள் ஒன்று இது படியே காணையிலேருந்து கூட வர்றேன் என்னதை செய்ய வேறுங்கோ என்ன மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு இனி நாங்கள் இதெல்லாம் நல்ல வடிவா எடுத்துட்டு இனி அடுத்தது என்ன செய்வோம்னு பார்ப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை வந்துட்டாரு என்ன ஏன் வந்த நீங்க இது சாப்பிடத்தான் சந்திரன் வாங்க வந்தீங்க என்னது ஓ சாப்பிடுவோம் நாங்க சரி அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம்டா வெங்காயத்தை போடுவோம் என்ன செஞ்சு ஏண்டா என்ன சூடாயிட்டு தானே சந்திரன் சிலமனை காணையில மூச்ச காணையில சத்தியா புரிய இருக்க வந்து காலைங்க காலை கும்பத்துல வெடி விழுந்து ஓ வினோசன் எல்லாருக்கும் உங்களுக்கு கதைக்க ஆனா எனக்கு இது வந்து எண்ணெயில கொஞ்சம் பேமாத்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு நுரை மாதிரி நான் தண்ணி கலந்து நான் தண்ணியை எங்களை விடுது எண்ணெயில் அப்படி போலாங்க பெரிஞ்சிட இது நல்ல வடிவா வதங்கும் உப்பு போட விட வதங்கும் அதையே நல்ல வடிவா வதங்கணும் என்ன சேச்சிங்கோட்டி அக்கா என்ன பாட்டுக்கு ஆடுற வழி உண்டு சாப்பிடுங்க நீங்க எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லாது அப்ப உங்களுக்கு இல்லாதான் பேரன் குளிக்கிறீங்களா இப்பதான் குளிச்சிருக்கிறேன் பார்க்க தெரியுது இவ்வளோ குளிக்கிறதா நான் சொல்லுங்க நீங்க உங்களை போலையோன்னு செந்து மாமாவை அதான் செந்து மாமா போலாம் செந்து மாமா குடிக்கிறே குளிச்சிடும் தெரியுதா செந்து மாமா கொஞ்சம் உப்பா போடுவோம் நான் செந்துறேன் எல்லாத்தையும் போடுவோம் பொட்டு பட்டுரும் மேலால கிளவு டக்குனு கலண்டுரும் அந்த இது ஓ பொட்டு பட்டுரும் இது நல்ல வடிவா வதங்குவோம் பதங்கோணுமே நாம வடிவா இது பயங்கரத்தான் நல்லா இருக்கும் சச்சிக்குட்டி அந்த உள்ளி எடுங்கோ இருக்கு அதை எடுத்துட்டேன் உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கொண்டு உள்ளி எடுங்கோண்டா மறந்து போட்டேன் வையுங்க சச்சின் அக்கா என்ன ஒரே பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறாவா சும்மா ஆடுறா என்ன என்ன டான்ஸ் சும்மா சும்மா ஆடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆட தெரியுமோ அக்கா கூட சும்மா சச்சின் வளர்ந்தோன்னு ஆடுவேன் சச்சினா இல்ல சரி வெங்காயம் பதங்கி கொண்டு வரல வாசம் அடிக்குதோ அது நீங்கள் சமைச்சாமோ தெரியும் தானே வாசம் பெறும் என்ன வாசம் அடிக்குது இதுதான் சரி போயிலையா சச்சின் போனீங்களோ என்ன படிச்சீங்க சொல்லுங்க என்ன படிச்சீங்க நான் படிக்கிறேன் படிக்கல என்ன போவேல தெரியும் நான் போனேன் நல்ல வடிவா பாத்தீங்கன்னா இது நல்ல வடிவா வதங்கிட்டு நான் செந்திரனுக்கு சரியா வர்றதுக்கு பஞ்சியா கிடக்கும் இல்லையா அப்ப நான் இதுல வந்து இருந்து போனல புடிச்சு கொண்டு ஓ கவன் விழுந்துரும் போன் அடுத்தது நாங்க தேவையான அளவு கட்டத்தூள் கொஞ்சமா தான் போடுறோம் இந்த கமரா வேலை செய்யாது ஓ ஏன்னா நான் கமரா வேலை செய்ய சிந்துமா பிடிக்காது ஏன் தெரியுமா நாங்க கட்டத்தூள் கொஞ்சமா போடுறோம் பாரு
அடுத்தது அடுத்து கட்டத்தூளையும் கொஞ்சமா போட்டு நாங்கள் இருந்தால் நாங்கள் தூள் போடுறபடியா. அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் தூள் போடுவோம். என்ன ஜட்ஜு? தூள் போட்டு உடைக்கும். உண்மையாவோ? எனக்கு தெரியா எனக்கு தூள் போட்டா உரைக்குமெண்டோ. எனக்கு என்ன தூள் போடுறதோ? கச்சாம என்ன நெக்கி பாப்போம். அம்மாளு உடைக்கும். உரைக்கும். ஸோ இது பாக்கியே போய் மகராது. சரி அடுத்த கட்டை நாங்கள் இஞ்சி வரங்க பார்க்க இன்னும் மகடாக்கண்டு. இதுவும் இது மாதிரி இருக்கு. தூள் போட்ட இல்லை தூள் மாதிரி கிடக்கு. இருக்கு நான் தூள் வாசம் கட்டு. சரி அடுத்தது எடுத்து வச்சிருக்குள்ள கடலை வாசமா கிடக்கணும். அடிக்கிறோம் வித்தியாசமா தான் கேளுங்க. போன்ல என்ன பாத்துட்டீங்களோ தெரியும். இல்ல இல்ல ஏன்னா தெரியும் சரியா. அத்தை எனக்கு செஞ்சு தந்தவா என்ன? அடுத்தது கத்தரிக்காய் அது செஞ்சு தந்தீங்கல்ல. பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய் சோறு கரையாத்திருக்கேன். கரெக்ட். வந்து வேறுங்க என்ன மாதிரி இருக்கண்ட அப்படி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அம்மா பார்க்க இவ்வளவு ஒரு ஆசையா கிடக்கு. மஞ்சள் கலரே இருக்கு. உண்மையாகும் எனக்கு ராஜி உருவருங்க. அதுதான் ஏனுங்க சட்டி விழுதுங்க எனக்கும் தெரியலைங்க. சரி நாங்கள் அடுத்தது என்ன விட போறோம்? சோஸ். சோஸ் அப்ப தேசி புளி. தேசி புளி. மூண்டு வாங்கினீங்க. மூண்டும் கூட போறீங்களோ? ஓ அப்பதான் டேஸ்டர். அப்பதான் டேஸ்டா இருக்கும். பாருங்க அவாக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியல. டேஸ்டே இருக்கும். டேஸ்டா இருக்கும் என்ன. அப்படியே நாங்கள் எப்படி வடிவா இருக்கு ரெண்டை விட்டு பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருக்கும். விட்டு சாப்பிட போறீங்களா? நிற்கிறே இல்லைன்னு சொல்றேன். கொஞ்சம் அதான் கையில அந்த பிடிச்சியில துண்டு சொல்றது இல்லை. அந்த பிடிச்சியில இருந்து ஆமா இல்லைண்ணா. ஆமா இங்க வந்து வேறங்க உங்களோட கடலை கத்தரிக்காய் கிட்டல இந்த கொதிப்புட்டி. கொதிக்குடி. சரி எங்களுடைய கடலை கத்தரிக்காய் வருகிறது. ரெடி நான் செஞ்சுறேன். சும்மா வேற லெவல்ல அந்த மாதிரி வந்துட்டு இது சோறும் கரெக்ட் டெம்பிளோட சாப்பிடுவோம். சோறும் கேரட் ஜம்பளோடையும் சாப்பிடுவோம். என்ன அதுதான். ரெண்டும் சேர்ந்து இல்லாட்டி கரை இது இதையும் சேர்த்து கரெக்ட் டெம்பிளோட தெரியுமாவா? ரூபாய் இல்லை. இப்படி இப்படி கவுட்டு கொட்டி விடும். அம்மா கையாலையில அம்மா வித்தா உரத்துக்கு அத்தை ஒரே காலத்து இதே அப்படியே குடிச்சிட்டேன். ரைட் எங்களுடைய வடை கடலை கத்தரிக்காய் கறி ரெடி ஆயிட்டு. என்ன அப்ப அம்மா எனக்கு குழம்பு உங்களுக்கு குழம்பு தான் எல்லாம் இனி நாங்கள் இது எல்லாம் ரெடி ஆகிட்டு கட்டிட்டு அடுத்த இடம் என்னென்னு பார்ப்போம். சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனும் வந்துட்டாரு என்ன. அப்போ சந்திரனும் வந்துட்டார். எங்களோட கடலை கத்திரிக்காய் பிரட்டனும் ரெடி ஆயிடுச்சு என்ன. சச்சின் வர போறீங்களே? வாங்க வா. அதில் ரெண்டு சந்திரன் நானும் தரேன்ட்டேன். தானும் பேட்டோன்னு கேட்டு கொண்டு இருக்கேன். அதுதானே நான் அப்போ எங்களோட கடலை கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆகிட்டு. ஆனால் உண்மைக்குமே எங்களால் சாப்பிட்டு காட்டே இல்லாத என் இனி தான் புட்டை வைக்க போனோம். இப்போ பார்த்துருப்பீங்க மாவு வச்சது. அப்போ இனித்தான் நான் புட்டை வைக்க போனோம். அப்போ லேட்டாக ஆகிட்டு தானே. அப்போ கடலை கத்திரிக்காயோட என்ன கடப்பை செந்துரன் ஒரு காசு டேஸ்ட் பண்ணி பார்க்க போனோம். ஒற்றை காலில் நின்றவர் என்ன நோம்பலாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காங்க. உங்களுக்கு கடலை வேண்டாமா? ஆமா புட்டு தீட்ட போடா. வேண்டாமா? அம்மா புட்டு தீட்ட போறான் எனக்கு. அடடையா எப்படி இருக்கு? சத்தம் இல்லாத ஒன்று குடும்பம் இல்லாது உரைக்கும் இல்லை. ஓ ஒன்று உரைக்கு மற்றது சத்தி சரி உரைக்காது. பொறுங்க வர்ற பாடு சாப்பிடுங்க. இந்த சாப்பிடலாம் விடலாம் வேணாச்சு. உடைப்பாங்க உடைச்சிட்டு தாம்பளோடா. என்ன உரைப்பா அட உரைப்பா இப்படி எடுத்துட்டு சாப்பிட. ஐயோ நீங்க எடுத்துருக்கல உடைப்பாங்க துடைச்சி போட்டுதான் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு சாச்சு? நல்லா இருக்கும். செந்திரன் ஒன்று பேசலாம் இருக்குங்க. இல்லை நீங்க சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ எனக்கு வேணாம். எனக்கு இப்பயே தலையெல்லாம் நிற்குது. அவனுக்கு ஒரு பக்தி ஆகிறேன். நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு மணியாக இருக்கும். நல்லா இருக்கும். பரல இருக்கும். புட்டோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்டா இருக்கு.
அப்ப நாங்கள் என்ன செய்வோம் சந்திரன் அடுத்த கட்டம் அப்ப என்ன உங்களோட வேலை சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டீங்களா? ஓ வேலை சாமான் எல்லாம் ஃபுல்லாக வாங்கியாச்சு. பொச்சார் சாமான் மட்டும்தான் வாங்கல, அது ஆர்டர் போட்டுட்டு வந்தேன். நாளை மதியம் போல அனுப்பி விடுறேம்மா. அப்படி நாளை மதியத்துக்கு பிறகு தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மதியத்துக்கு பிறகு நாளைக்கு நாங்கள் பதிவு செய்வோம் நினைக்கிறோம். வேலை சாமான் அது அந்த பொச்சார் வந்து வையோட எல்லாமே எடுத்த பொருட்கள் இருந்து எல்லாமே பதிவு செய்வோமே. நான் வேலை வீடியோ உண்மைக்குமே மிச்சம் எல்லாமே வாங்கி கொண்டு வந்துட்டேன். சந்திரன் போய் ஒவ்வொன்று உண்டா ஒரு இடமா போய் வாங்கி கொண்டு வந்தவர் என்ன பின்ன நெல்லியடி அப்புறம் மந்தி அங்கே இங்கன்னா அதில் தான் குறும்புறும்பா தான். ஓ வேணா அப்போ ஓகே. நாங்கள் இப்போ வீடியோ கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து புட்டு சாப்பிட போகிறேன்ட்டு கூப்பிட்ட கையோட உடனே போயிட்டு அம்மா வந்து சிரிக்கிறா. கடலை கத்தரிக்க நினைச்சு இல்ல சந்திரன் உங்களை கதையை சச்சின் சொல்லிட்டு போனா கதையை நினைச்சு சிரிக்கிறேன். சச்சின் செல்லம் அப்படித்தான் சொல்றாரு வளமையா. அதுதான் உழைப்புல குளறி கொண்டு போறேன் பேசிக்கொண்டு போயிட்டேன். அதைத்தான் நச்சு நச்சு நான் சிரிச்சேன். நான் வேற ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து நான் காலைய தினம் வேலையில போய் சாமான் எடுக்கல அம்மா கணநாளாக சொல்லி கொண்டு இருந்தவா தன்னுடைய பொருள் ஒன்று துளைஞ்சிட்டுது. அதுபடியாக எடுக்கணும். அப்போ நான் சோடியா எடுத்து கொண்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒன்று துளைஞ்சது நீங்கள் சொன்னபடியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. செருப்பு தானே ஒன்று துளைஞ்சேன்னு நான் போய் எடுத்துக்கொண்டு போகிறோம். செருப்பு உண்டு. அதாவது வந்து இது வந்து ஒரு பொருள், விலை மதிக்காத பொருள் உண்டு. விலை மதிக்காத பொருள் கேக்கு தாங்க வந்துருவீங்க காணையிலங்க இது கொண்டுமே இருக்கா? அதான ஒரு காட்ட போது. அதாவது வந்து இதுக்கு இல்லை ஒரு பொருள் ஒன்று கிடக்கு உங்களுக்கு. நம்பவே மாட்டேன் நான் நம்ப மாட்டேன். உண்மையாக கிடக்கு. நீங்கள் பேர கொஞ்சம் அப்புறம் இது என்ன கடையான்னு உனக்கு நெல்லி அடிக்கலான்னு இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒன்றும் இல்லாடி சந்திரன் நம்ம ஆளு வேணா. ரோஸ் கலர் பை ஒன்று கிடக்குது. உண்மையா ஏதோ கிடக்கு போலான்னு இருக்கு. உங்களுக்கு நான் நடத்தினேன். அத்தையும் வந்து பாக்குறீங்களா என்ன கிடக்குண்டு? அதாவது வந்து இங்கே அம்முக்கு வந்து காலை மத்தியம் ஒரு தோடு எடுத்து கொண்டு வந்து வச்சிருந்தேன். பவுன் பித்தளைன்னு இல்லை பவுன். குழந்தை என்ன நினைப்போ குட்டியா எடுத்து வந்துருக்கீங்க இல்லையம்மா விலைக்கேற்ற மாதிரி தானே எடுக்கலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி விரலுக்கு ஏற்ற மாதிரி விளங்கி கொண்டு அம்மா டக்கான்னு இல்ல பாபா அப்படியே நினைப்பாத இல்ல நான் ஒன்றுமே வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னதான் அவர் செய்ய அதுதான் என்ன சொல்லுங்க. அப்ப நான் பெருசா எடுக்கணும்னா எனக்கு ஆசை. கடந்தது வந்து அவ்வளவுதான், கையில கடந்தது வந்து அவ்வளவுதான். ஆனா பவுன் தான் பித்தளைன்னு இல்லை. ரிசிப்டும் கிடக்குது. நான் கடையில எடுத்தது ஏனெண்டா உண்மைக்குமே சந்திரன் தோடு வாங்கி கொண்டு வர வேண்டிய உண்மைக்குமே இந்த ஒரு தோடு துளைஞ்சிட்டுத்தான். ஆனா நீங்க திடீரென்று தோடு வாங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்க நல்லா இருக்கு தெரியுமா? உண்மையா நீங்க எதிர்பார்த்த நீங்களோ? நான் எதிர்பார்ப்பேன். இங்க இந்த புள்ளி அப்படி அம்மா போட்டு விடுவோமா? அம்மா அதை கலருமா உண்மைக்குமே நான் நச்சு கூட பாக்கல தெரியுமா சந்திரனுக்கு. அம்மா ஏதோ ஒரு நல்ல மனசு வந்துருது. என்ன சந்திரன் காதுல நொண்டி விட்டுறாதீங்க. போட தெரியுமா உங்களுக்கு? போட தெரியுமோ? பார்த்து போட தெரியுமோ? ஆனா உண்மைக்குமே நல்ல வடிவான டிசைன் தெரியுமா சந்திரன்? நானும் வந்து விலை கூடின எல்லாம் பார்த்தான். கொஞ்சம் விலை எல்லாம் கல் எல்லாம் வச்சு வித்தியாசமா இருக்கு. எனக்கு நீங்கள் அண்டை கவலைப்பட்ட நீங்கள் இல்லை, பித்தளை தான் போட்டு கொண்டு திடீரன் ஒரு சோடு இல்லை, ஒரு சோடு எடுத்து தருவார் இல்லையண்டு. அதுக்காண்டி காசு இல்லையே அப்பேக்க அப்படியாண்டி இல்ல. உண்மைக்குமே என்னண்டா தோட ஒன்று துளைஞ்சிட்டு. அப்ப அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்னா தோடு அதை ஒன்று தான் வச்சு கொண்டு இருந்தேன். நான் இந்த ஒரு தோடு காணையில தேடி தேடி களைச்சி போயிட்டேன். சரியா நட்டு விட்டுட்டேன். தேடி தேடி களைச்சிட்டீங்களா? எங்க தேடுறீங்க? கடையில பின்னே என்ன விழுந்தது வீட்டியாப்பா. ஐயோ விழுந்துட்டீங்களா? ஒரு தோடு மட்டும் பொழுதுப்படாம மாற்றி போட்டுறோம். நான் அப்படி போலாம் இருக்கு. தச்சு தச்சு ஆளை மாறி குத்திடுறாங்க சொல்றேன். இல்லை காது குத்திட்டேன். சூடாதான் போட்டுக்கூடாது. அப்படி நான் இஞ்சால பக்கம் போட்டுறது அங்கால பக்கம் பூட்டிட்டேன்.
ஓகே வடிவா இருக்கு ஓ உங்களுக்கு என்ன போட்டாலும் மடியாத்தானே இருக்குமா அதான் நீ இங்க வேற எனக்கு கூட என்ன வடிவா இருக்குன்ற ஒரு கிட்ட கொண்டு வந்து வினு சொர்க்கா காட்டு கொண்டீங்க ஆனா நல்லா இருக்கு என்ன ஆனா நிக்கல தெரியுமா சுந்தர நீங்க ஆனா இதை நீங்க வச்சிருங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் சந்தத்தோட யூடியூப்ல தார வச்சுக்கோங்க இங்க யாருங்க என்ன வடிவா இருக்கு இல்ல காது மடிவு தானே என்ன சந்திர அப்படித்தான் படிவான காது ஆனா உண்மைக்குமே நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல தெரியுமா நீங்க பட்டிய காட்டுறேன்னு நீங்க சும்மா இல்லாம ஏதோ பிராங்க்லாம் செய்யப்படுறாங்க சத்தியமா கொஞ்சமே இதுண்டு எதிர்பார்க்கல பிராங்க் இல்லை உங்களை பிராங்க் நான் செய்யறது இல்ல நேரம் சொல்லிக்கொண்டு இல்ல தான் திடீரென அந்த குணம் இருக்குந்தானு என்னட்டு என்னட்ட இருந்த காசுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து தான் இருக்கும் ஆனா நீங்க காசை பெரிய பெரிய நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்களா அதுக்கே ஒரு பெரிய ஒரு நன்றி சரி ஒரு நன்றி நாங்கள் அப்படி என்ன செய்வோம் இப்படியே காய்ச்சி கொண்டு இருப்போம் வேணும்டா நான் கொஞ்சம் இல்லை எதிர்பார்க்கல நீங்க வாங்கி இப்படி கொண்டு வருவீங்களாண்டு கடலை கத்திரிக்காய் பிரட்டெல்லாம் அப்படியா அப்படித்தான் கடலை கத்தரிக்காய் பிரட்டல் இருக்கு கிடக்கு கடலை கத்தரிக்காய் பிரட்டல் என்ன உண்மையாதான் எனக்கு இருந்தது இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போமே அப்போ வீடியோ முடிப்போமே இந்த லேட்டும் ஆயிட்டு ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்க திருப்பியும் ஒரு தேங்க்ஸா சுந்தரன் காணுங்க உங்களுக்கு தேங்க்ஸ் தேவையில்லையுமே தேவையில்லை இதெல்லாம் எங்களுடைய கடன் உங்களுடைய கடமை உண்மைக்குமே கொஞ்சமே எதிர்பார்க்கலான்னு சுந்தரன் தந்தது ஆனால் உண்மைக்குமே நல்லா இருக்கு இந்த தோடு எனக்கும் பிடிச்சிருக்கு என்ன இப்போ பார்த்தேன்னா நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல போய் நெல்லியடி போனவே தெரியும் வேலை இது வாழ்வாங்க இதோட போய் தோடு வாங்கிக்கணும் வரேன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல என்ன ஒரு தோடும் துளைஞ்சு இப்போ அப்படி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது தேடி களைஞ்சி போயிட்டோமே ஒரு இடம் இல்லை அப்போ இப்போ சந்திரன் எடுத்து வந்துட்டாரானா நான் ரொம்பவே சந்தோஷம் அப்போ இதோட நாங்கள் அப்போ வீடியோவையும் சந்தோஷத்தோடயே முடிச்சு கொள்வோமே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்கள் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்